நமக்கு ஃபோன் பண்ணுறவங்களும் அதிகமாக இந்த கேள்வி கேட்குறாங்க. செய்வினைனா இப்படி இருக்குது. அதாவது ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம், இதனால செய்வினை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி வேறு ஏதாவது அருள்வாக்கு போகிறவங்க இந்த ரோட்டில் உட்காந்து இந்த குறி சொல்கிறவங்க, சோழி பிரசனம் பார்க்குறவங்க, கிளி ஜோசியம் பண்ணுறவங்களுக்கு செய்வினை பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுனால திருப்பி நம்மக்கிட்ட கால் பண்ணி உபாதைகள் இல்லாமல் மற்ற மாதிரி பிரச்சனை இதை தவிர்த்து நமக்கு வருது. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாலும் நமக்கு அதில் ட்ரீட்மெண்ட்டில் இது நார்மலாக இருக்குது, உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்வினைங்கும்போது நம்ம குடும்பத்தில், அதாவது நம்ம யாருக்கிட்டே நமக்கு வேண்டாதவங்களோ ஆகாதவங்களோ இல்லை நம்ம யாருக்கிட்டையாவது சண்டை வாய்கள் இருந்து தான் செய்வினை வரணும்னு கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட இது அதாவது வேற ஆளுக்கு செய்தது அவங்க இதுக்கு போகாமல் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செய்து தீர்த்தது நம்மளை தொடர்றதுக்கும் தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செய்வினை பிரச்சனைங்கும்போது நமக்கு ஏதாவது இயற்கைக்கு மாறா நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நமக்கே தெரியுது இது நம்ம அந்த மாதிரி, அதாவது நம்மளை செய்துதான் நமக்கு செய்வினை வரணும்னு கிடையாது. யாருக்கோ செய்த செய்வினையை தீர்த்து நம்ம விடுறதா நம்ம அங்கே போய் நம்மளா போய் ஏற்றுக்கிட்டு வர மாதிரி கூட செய்வினைகள் இருக்குது. இந்த மாதிரி ஆனால் கூட செய்வினை பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஃபோன் பண்ணுறவங்களும் அதிகமாக இந்த கேள்வி கேட்குறாங்க. செய்வினைனா இப்படி இருக்குது. அதாவது ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம், இதனால செய்வினை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி வேறு ஏதாவது அருள்வாக்கு போகிறவங்க இந்த ரோட்டில் உட்காந்து இந்த குறி சொல்கிறவங்க, சோழி பிரசனம் பார்க்குறவங்க, கிளி ஜோசியம் பண்ணுறவங்களுக்கு செய்வினை பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுனால திருப்பி நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. நம்மளோட வீடியோ பார்த்துக்கிட்டோ இல்லை இதில் பார்த்துக்கிட்டு நம்ம கால் பண்ணுறாங்க. சாமி இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது, அப்படி இருந்தால் செய்வினையாக இருக்குமா அப்படின்னு. அதாவது வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை நார்மலாக குடும்ப பிரச்சனை இருக்கும்போது இருக்கான். ஒன்றுமே இல்லாத காரியத்துக்காக குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக உண்டாகுது. குடும்பம் அதான் நல்லா வாழ்ந்த குடும்பம் டக்குன்னு கஷ்டப்படுற நிலைமைக்கு வாருது. குடும்பம் பிரிவினை ஆகிறது. அப்புறம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக உண்டாது. கைகால் பாதம் எரிச்சல், அதாவது அதிகம். நார்மலாக நமக்கு ஒரு சுகர் இருந்துச்சுன்னா எரிச்சல் இருக்குது, அது வேற. ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பத்துக்குள்ள மாறி மாறி சண்டை சச்சரவு உண்டாகும். ஒரு 10 நாளத்தில் கழிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா கைகால் பாதம் எரிச்சல், முதுகு வலி, தலைபாரம், மன அழுத்தம், டென்ஷனு, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஒரு நம்ம அதாவது நமக்கு நோய் உடல் உபாதைகள் இல்லாமல் மற்ற மாதிரி பிரச்சனை இதை தவிர்த்து நமக்கு வருது. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாலும் நமக்கு அதில் ட்ரீட்மெண்ட்டில் இது நார்மலாக இருக்குது, உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்வினைங்கும்போது நம்ம குடும்பத்தில், அதாவது நம்ம யாருக்கிட்டே நமக்கு வேண்டாதவங்களோ ஆகாதவங்களோ இல்லை நம்ம யாருக்கிட்டையாவது சண்டை சச்சரவு வாய் வார்த்தைகள் பேசியிருந்தோம்னா அதன் மூலமாகவும் செய்வினை வர்றதுக்கு வழி இருக்குது. இல்லை யாராவது நம்ம இப்போ செய்வினைகள் எல்லாம் கழிப்பெல்லாம் கழிச்சு என்ன பண்ணுறோம், சிலவங்க அதை தண்ணியில் கரைச்சி விட்டுருவாங்க. சில ஆளுகள் என்ன பண்ணுவாங்க, கழிப்பு கழிச்சு கோயிலே கிளியர் பண்ணிடுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கழிப்பு கழிச்சு முச்சந்தியில் கொண்டு இது பண்ணிட்டு விட்டுருவாங்க. நம்ம நேரம் நம்மளோட நேர பொழுதுகள் நமக்கு சரியில்லாத நேரத்தில் நம்ம அந்த பக்கம் அந்த முச்சந்தியை கிராஸ் பண்ணுறது, இல்லை அந்த கழிப்பு கழிச்ச இடத்த நம்ம கிராஸ் பண்ணி போகிறது, இல்லை அதை கழிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை எடுத்து வீசுகிற இடத்துல போய் நம்ம அதை மிதிக்கிறதுனாலையோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு இது பண்ணோம்னா அது நம்ம கூடவே வந்துக்கும். அந்த மாதிரி அதாவது நம்மளை செய்து தான் நமக்கு செய்வினை வரணும்னு கிடையாது. யாருக்கோ செய்த செய்வினையை தீர்த்து நம்ம விடுறதா நம்ம அங்கே போய் நம்மளா போய் ஏற்றுக்கிட்டு வர மாதிரி கூட செய்வினைகள் இருக்குது. இந்த மாதிரி ஆனால் கூட செய்வினை பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அதிகமாக செய்வினை பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னன்னா குடும்பத்தில் மன நிம்மதி இருக்காது. மாறி மாறி சண்டை சச்சரவுகள், அது மாதிரி பண கஷ்டங்கள், அது மாதிரி வர வேண்டியதுகளெல்லாம் நின்று போகும். தொழில் முடக்கம் உண்டாகும். அப்புறம் காசு பண கஷ்டம், வீட்டுக்குள்ளேயே நமக்கு சண்டை அதிகமாகிறது. அப்புறம் வீட்டில் துர்நாற்றங்கள் உண்டாகிறது, கெட்ட சக்திகளோட நடமாட்டம் இருக்கிறது. அதாவது ஏவல் முறையில் செய்வினை இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு அமானுஷ்யம் நம்ம வீட்டில் பின்னாடி பின்தொடர மாதிரியோ, இல்லை நம்ம அந்த பக்கம் இந்த பக்கமாக வீட்டுக்குள்ளே நடமாடுற மாதிரியோ, இல்லைனா பின்னாடி வரும்போது ஏதாவது ஒரு வாசனை நம்ம பின்னாடி வர மாதிரி ஏதாவது இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. அதாவது இயற்கைக்கு மாறாக நமக்கு இருக்குதுன்னா அது கண்டிப்பாக செய்வினை பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு எதிரிகள் இருந்து தான் செய்வினை வரணும்னு கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட இது அதாவது வேற ஆளுக்கு செய்தது அவங்க இதுக்கு போகாமல் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செய்து தீர்த்தது நம்மளை தொடர்றதுக்கும் தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செய்வினை பிரச்சனைங்கும்போது நமக்கு ஏதாவது இயற்கைக்கு மாறாக நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நமக்கே தெரியுது இது நம்மளுக்கு நமக்கு அதாவது இன்னைக்கு ஒரு காசு வர வேண்டி இருக்குது, டக்குன்னு நின்று போகுது. ஒன்று அது நம்மளுக்கு கொடுக்காத இருக்கலாம், ஆனால் நமக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா வர வேண்டிய காசு கூட நமக்கு வராமல் நின்று போகிறதுக்கான இருக்குன்னா ஏதோ நம்மளை ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத இது பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரிப்பட்ட இதுகளை பார்த்து அமானுஷ்யங்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி அதை கிளியர் பண்ணுறது நல்லது.